அன்பெனும் பெருங்கடலுக்கு அறத்தின் வழி வாய்க்கால் வெட்டுகிற இந்த வசந்த நாள் விழாவில் கலந்து மகிழ்தலில் பெருமிதம் கொள்கிறேன். தன் தாயின் பெயரால் ஓர் அறக்கட்டளையை தொடங்கி மானுடம் செழிக்க மகத்தான பணியாற்றும் என் உயிர்க்கினிய உடன் பிறந்தான் திரு புதுநடத்தரசு சித்திரை செல்வன் அவர்களுக்கும், இந்த ஜெயம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பினிய நன்மகள் செல்வி அஹ்வின் அவர்களுக்கும், இவ்வினிய விழாவில் விருதுகள் பெறும் ஆக பெறும் ஆளுமை பெருந்தகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இதழ்துறை நண்பர்களுக்கும், அன்பினிய பார்வையாளர்களுக்கும் என் உளங்கணிந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் உரித்தாகுக. அன்பு, அழகியல் உணர்வு, அகழ்ந்தாய்ந்த அறிவு, குழுவியல் மரபு, குமுகாய சிந்தனை, தெளிவு, தெற்றன உற்றறியும் திரையறிவு, எப்பொழுதும் சிரித்த முகம் கொண்ட எங்கள் சித்திரை செல்வனின் செம்மாந்த அன்பிலும் சீர்சான்ற அறநெறி விழுமியங்களிலும் மென்மேலும் செழித்து வளரும் இந்த ஜெயம் அறக்கட்டளை என என் உயிரணைய வாழ்த்துகிறேன். மரம் செடி கொடிகள் என மண்ணில் தோன்றிய அத்துணை உயிர்களுக்கும் முதுமை கூடுகிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அகவை கூட கூட அறிவும் அன்பும் விரிந்து பறந்த சிந்தனையும் கூடுகிறது. ஆதலின் இவ்விழாவை உலக பேரறிவாளர்கள் பெருநாள் விழா என அழைப்பதே மிக பொருத்தமாகும். இந்த விழா அரங்கை பெருமைப்படுத்தும் அத்துணை ஆளுமை பெருந்தகையாளர்களும் அவரவர்கள் துறைகளில் ஆக பெறும் சாதனைகளை நிகழ்த்தியவர்களே. அன்பு, அறம் இரண்டுமே மானுடத்தை உயர்த்தும் மகத்தான வல்லமைகள் என்பதை மறவாமல் இருப்போம். ஆதலின் சொன்னான் வள்ளுவனும், அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை என, அவ்வையும் மொழிந்தால் அறம் செய்ய விரும்பு என்று. வாழ்க ஜெயம் அறக்கட்டளை, வாழ்க அதன் தொண்டு என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.